நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமை சேர்க்கும் வகையில் இதை கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் சிவசக்தி பாண்டியன் அவர்கள், அன்பு சகோதரர் சத்யா அவர்கள், எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கமிட்டி உறுப்பினரும் இயக்குனர், நல்ல ஒரு நடிகர் அன்பு சகோதரர் சின்ன ஜெயந்த் அவர்கள், மேலும் எஃப்சியின் ஒப்பற்ற தலைவர், ஆல் இந்தியா ஃபெடரேஷனுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் சிவா அவர்கள், மேலும் இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் சூர்யா, அந்த கேமராமேன், ரைட்டரு எல்லாரையும் சேர்த்து, முக்கிய குறிப்பாக இந்த நடிகர்கள்லாம் சேர்த்து இயக்குனராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர், அவன் நண்பன்லாம் நான் சொல்ல முடியாது, அவன் கை குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். முதல் கன்னட படமே அவங்க அப்பா டைரக்ஷன் பண்ணிட்டான். சின்னி சாரும் அவங்க அப்பா சம்பத் சாரும், அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ண தான் என்னுடைய முதல் படம் 74. அதனால் இயக்குனர் சம்பத் ராஜ் அவர்கள் இப்போ வளர்ந்துட்டான். மேலும் உள்ள பத்திரிகையாளர்கள், இன்டர்நெட் பீப்புள் அண்ட் அப்கோர்ஸ் த ஃபோட்டோகிராஃபர்ஸ், அப்புறம் இந்த இடத்த 2 ஹவருக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கண்டிஷனோடு கொடுத்துருக்கோம் இந்த ஹெமந்த் வச்சுட்டாருங்க. அப்புறம் எல்லாருக்கும் வணக்கங்களை கூறி, உண்மையிலே இந்த தேட்டரில் 2 ஹவருக்குள்ள நடக்காத ஃபங்க்ஷனு. ஏன்னா அந்த 2 ஹவர் நடத்தி வண்டி உள்ள 3 வண்டி உள்ள நிறுத்தினாலே லாக் ஆகிட்டு, அதனால் வெளியே போகிறது எப்படின்ற எண்ணத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் அவங்களே 2 ஹவர் பண்ணுறதை இனிமேல் 1 ஹவர் பண்ணால் கூட சமைக்கும். அண்ட் இந்த படத்தில் படத்தில் தமிழ் எண்ணையும் போட்டிருந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்களோ நான் நினச்சேன். அது இனிமேல் சினிமாவுக்கு தேவையில்லை அப்படின்றதுனால விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. எனியோ இட் வாஸ் அ குட் ஷோ. அண்ட் இவன் டைரக்டர் இருக்கான்னா அவன் இப்படி டைரக்ட் பண்ணுவான். நான் எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வந்துட்டு நான் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்னடே நடிக்கிறதுக்கு கூப்பிட மாட்டீங்க, சும்மா இந்த மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க. இது நான் சொன்னேன்னு வச்சுக்கி, இன்டர்நெட்டில் போட்ட உடனே எவனோ ஒருத்தன் எழுதிடுறான், ஏன்னா அதனால் பிச்சை எடுக்கிறேன்னு. பிச்சை இல்லை, இது பேஷன். அடிப்படை ஒரு தெரியும், அவன் பிச்சை பேப்பருக்கு பிச்சை எடுக்கிறேன்னு அவன் மொழியிலேயே கேட்குறான்னு. என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவன் ஒருவனுக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லாம் இருக்கோ அவெல்லாம் வேலை இல்லாத பயிலன்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், நான் சொல்லலை. அதனால சொல்கிறேன், ஏன்னா இது வேலை திட்டமாக ஏதாவது ஒன்று போட்டுட்டு பரப்பிக்கிட்டு இவர் நடிகர் சங்கத்தில் என்ன செஞ்சார், கொடுக்குனாரா, அது பண்ணாரா, இது பண்ணாரா கேட்டுக்கிட்டு என்னடா இது என்னதான் பண்ணுறது. எது செஞ்சாலும் இப்போ ரொம்ப தீவிரமாயிடுச்சு எல்லாமே. இப்போ பாருங்களேன், இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன், நார்வேயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விசா வாங்கி ஒரு வாட்டி கூட நார்வே பார்த்தது இல்லை. ஆனால் நார்வேயில் இருக்கிறவங்க இலவசமாக பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம படங்களெல்லாம் அவங்க பார்த்து ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, தமிழர்கள் வாழ வேண்டும் என்றால் தமிழ் படங்கள் வாழ வேண்டும். ஏன்னா தமிழ் படத்தில் நிறைய மெசேஜஸ் சின்ன படமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஹீரோஸ்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பேருக்கு அடையாளமே தெரியல யாரையுமே. பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் சொல்கிறோம், நான் தான் அப்படியா நீங்கள் இது சரி, அதில் வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. அது எதுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. யார் வந்தாலும் யார் மூஞ்சி அழகாக காட்டுறாரோ இங்கே பொம்மை மூஞ்சி அழகாக காட்டிடுறாங்க. அதில் தச்சுக்குதுங்க பார்த்து பொண்ணுங்கெல்லாம். அந்த பார்த்தேன், நான் படம் பார்த்தேன். அதான் திட்டு நான் ஏன்டா கூப்பிடல. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் எனக்கு சொல்கிறேன், என்னை போன்ற நல்ல நடிகர்கள் இருக்கிறேன். இப்படி பேசுகிறோம்ன்றதுக்கு எதுக்குன்னா, சினிமாவை நாங்கள் நேசிக்கவில்லை, சினிமாவை நாங்கள் சுவாசிக்கிறோம். எங்கள் எப்படி பிறகு சினிமா. இந்த பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர் மவுண்ட் ரோட்ல நடந்து வந்தா கூட செருப்பு தைக்கிறவன் சொல்லுவான், ஐயா செருப்புல பாலிஷ் போடலங்கன்னு. செம்பரவன் அந்த
சட்டையம் புத்தி வந்து செருப்புலன்னு சொல்லுவான். செம்படவன் புத்தி அந்த தக்கையில் இருக்கும். இந்த மீனை போட்டு அப்படியே பார்ப்பான். எவ்வளோ பேர் போனா கூட கவலைப்பட மாட்டான். அது அசைஞ்சதுல தட்டிடுவான் மேல. மீன் வந்துருச்சுன்னா அது நம்ம புத்தி இதுலயே இருக்கிறதுனால ஒரு எருவாட்டி சுடுற தட்டுறவில்ல, செவத்துல தட்டுறாங்களே எருவாட்டியா, அந்த எருவாட்டி தட்டுற பொம்பளைக்கு 1 கோடி ரூபாய் விழுந்தது. நீ என்னம்மா செய்ய போற 1 கோடி ரூபாய் வச்சுட்டு? பெரிய இடமா பிடிச்சி ஒரே நேரத்தில் 10,000 எருவாட்டி தட்டுற மாதிரி இடம் ஒன்று கட்டுவேன்னு சொன்னான். அவ புத்தி அதில் தான் இருக்கும். அது மாதிரி தான் நமக்கெல்லாம். இப்போ எனக்கு வந்து சார் நீங்கள் வந்து இலவசமாக இந்த ராக்கெட்டில் போய் சந்திரமண்டல் சொன்னால் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கன்னு கேட்டேன். ஒரு 30 நாள் ஆகுதுன்னா அப்போ ஒன்று செய்யுங்களேன், அந்த பேட்டா கன்வென்ஸ்லாம் சேர்த்து இப்படி கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு படம் எனக்கு போயிடுதுங்க, சினிமா நான் நடிக்கணுங்க இங்கே, இப்படித்தான் சொல்லுவோம் நாங்கள். எங்களுக்கு நீங்கள் 1 கோடி கொடுத்துப்பாரு, உடனே போய் படம் எடுத்து கடன் ஆகணும்னு ஆசை. உடனே ஆகிடணும். அது ஒரு 2 நாள் பொறுத்து தான். ஆனால் என்ன ஏன்னு சொல்கிறேன்னா, நான்லாம் 5 படம் எடுக்கிறேன். சிவசக்தி பாண்டியன் நல்லா தெரியும். அப்போ அவர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவரெல்லாம் 2 மணிக்கு வந்து என்னெல்லாம் காப்பாற்றிருக்காரு. 5 படம் எடுத்தேன். பட் நான் சந்தோஷப்பட்டேன். இப்போ கவலையாக இருக்கேன். பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, 5 படம் எடுத்து கடன் ஆகிடுச்சு. என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு 7-8 பேர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. கடன்காரன் கடன் கொடுத்துருவேன். தொல்லையே இல்லை. முதல்ல செக்யூரிட்டி தொல்லை இல்லை. இவங்களே 8 பேர் இருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்துருப்போம். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு யாராவது சொன்னால் இவன் வேண்டிக்குவோம். அவருக்கு நல்லா இருக்குப்பா, நல்லா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடன்லாம் கொடுத்துட்டு தீர்த்துட்டு வெளியே அனுப்பிச்சுட்டேன். காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு. செக்யூரிட்டிக்கு 8,000 ரூபா 16,000 ரூபா கட்டுறேன். இது தெரிஞ்சிருந்ததுன்னா கட்டியிருக்கவே மாட்டான் அவங்களுக்கு பணத்தை. அதுக்காச்சும் நல்ல விஷயம் தான். இப்போ வந்து கூட சொன்னாங்க, முதல் முறையாக இயக்கி இருக்கிறார் இந்த சம்பத் ராஜ்னு. முதல் முறையில் he is a டான்ஸ் டைரக்டர். டான்ஸ் டைரக்டர்னா அதில் நளினா எல்லாமே சொல்லிட்டு இருந்ததுன்னா ஆகணும். சிரிச்சுக்கிட்டே ஆடணுமான்னு பாவம் அந்த கதாநாயகியோ இல்லை கதாநாயகனோ ஆடும்போது இந்த பாட்டை முடிச்சிட்டாங்கன்னா இதோட படம் போவார், சம்பளம் வரலையே நமக்குன்னு அவன் அந்த மூடில் ஆடுவான். நீங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் வேற எதுவும் நினைக்காம சிரிச்சுக்கிட்டே ஆடுங்க அப்படின்னு திட்டுவான். அதனால அதுவும் சொல்லி கொடுக்கறது தானே. அதனால டான்ஸ் டைரக்டர் பிகமிங் அ டைரக்டர் என்பது கரெக்ட், நல்ல விஷயம். எவ்வளோ பேர் இப்போ டைரக்டர் வந்துகிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கா, நான் தான் டைரக்டர்னு சொல்கிறோம். அதுக்காக அப்படிலாம் இல்லாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சின்னி பிரகாஷ் கிட்ட இருந்து சின்னி பிரகாஷ் கிட்டலாம் இருந்து இவர் கற்றுக்கிட்டாரு. அதனால இஸ் எ வெரி பிக் டான்ஸ் டைரக்டர். இப்போ தன்மையான பிள்ளை, அது அன்பானவன். அவ்வளோதானே ஒழிய இவ்வளோ ஏங்கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கானு தெரியல. இருந்தாலும் ரொம்ப கோபக்காரன் தான். நான் சொன்னாங்க எனக்கு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாவது மூச்சு வீச்சு விட்டாச்சுன்னா முடிச்சுருவாங்க. இப்படிப்பட்டவன் தான் சம்பத்ராஜ் அவர்கள். ஏன்னா சம்பத்ராஜுக்கு ஒரு நேம் தெரியாது. சிவி வாய்க்கு அப்புறம் வந்துருக்கு. முதல் படம் நான் போகும்போது கன்னடத்தில் சின்னி மாஸ்டரும் சம்பத் மாஸ்டரும் தான் டைரக்டர். எங்களுக்கு வந்து 7 ரூபா வாடகை. சங்கர்லிங்கம் பாண்டியன் லாட்ஜ்னு ஒரு ரூமு சுஜத் தேட்டர் பக்கத்தில் நான் தங்க வச்சுட்டாங்க. அவங்க எப்போவாவது கலெக்ட் ஆகும். அப்படின்னா எல்லாரும் சொல்லி 15 நாளில் எங்களை கெஞ்சாம்பா லாட்ஜின்னு ஒன்று கபாலி தேட்டர் பக்கத்தில் பெங்களூரில் தங்க வச்சாங்க. இந்த ரூமுக்கு அது பெட்ரு. இது ஏன்னா இது ரூம் இல்லை, ஒரு ஸ்டோர், ஒரு கடை. அந்த ஸ்ப்ரிங் அந்த கேட் ஷட்டர் கேட்டு போட்டு லாக் பண்ணிட்டான். அதனால அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ரூமாக கொடுத்துட்டான். அங்கே வெளியே எவனா குடிச்சிட்டு சாஞ்சாத்தில் தான் சாய்வான் இந்த ஷட்டரில் கிடக்கிறேன்னு. ஆனால் நான்லாம் எப்படி போனேன்னா, சின்னி மாஸ்டருடைய மனைவியுடைய தங்கை சாரதா மாறன், அவங்க தான் என்ன வந்து நீ படத்தில் போய் நடிக்கிறான்னு சொன்னாங்க பெங்களூரில் 1974. நான் கேட்டேன் என்ன வேஷங்க, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கியோ அதுதான் வேஷம்.
இப்படியா எந்த ஊருன்னு சொன்னாங்க. பெங்களூர் ஓடியே போயிட்டு ஃபர்ஸ்ட் பெங்களூர் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜாலியான ஊர் அது, நல்ல விஷயங்கள் பல இருக்கிற இடம் அது. அதனால நான் போயிட்டாங்க. அப்படிதான் நான் நடிக்க வந்தேன். ஆக்சிடென்ட்டாக வந்தேன். எனக்கு சம்பளம் வந்து நம்ம அப்பாலாம் சேர்ந்து கொடுத்தது வந்து 1250 ரூபா கொடுத்தாங்க 74. அந்த நல்ல மனசோடு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ராதாரவி இன்றும் நிற்கிறான், இன்றும் சினிமாவில் சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு நன்றியை மனசில் வச்சுதான் சம்பத் ராஜ் படத்துக்கு வந்து இப்போ கேட்டவன, என்னடா எவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கேன்னு. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது சினிமா ரிலீஸ் பண்ணுறது, எவ்வளோடான்னு கேட்டேன். இப்படின்னு சொன்னான், விஷயத்தெல்லாம் சொன்னான். நிச்சயமாக இந்த படம் வெற்றி ஆகிடும். ஏன்னா அதை ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. பேப்பரில் படித்த யாரோ ஒருத்தர் கூட சொல்லியிருக்காங்க, இப்பெல்லாம் படங்கள் 3 நாள் ஓடினாலே வெற்றி என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்பொழுது அப்படி இல்லை. இல்லைன்னு 3 நாள் ஓடினா போதும் ராஜா. உண்மையிலே சொல்கிறேன், 3 நாள் ஓடினா போதும். என்ன ஒன்றுன்னா, நான் வந்து படம் ரிலீஸ் பண்ணால் நான் தேட்டருக்காரங்கிட்ட போய் படத்தை ஒரு 3 நாள் ஓட்டுங்க சொல்லிட்டு சைக்கிள் ஸ்டாண்டு கார் பார்க்கிங் இன்சார்ஜ் எடுத்துக்குவேன். ஏன்னா அதில் தான் நல்ல மறுபடி. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்க பெரிய பெரிய தேட்டரில். இப்பெல்லாம் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் இங்கெல்லாம் லீஸ் விட்டுருவாங்க. ஏன் பண்ணு சொல்லுங்க. இப்போ அப்படி இல்லை. தியேட்டர் ஓனர்ஸ் ரொம்ப பேர் வந்து சைக்கிள் ஸ்டாண்டும் எடுத்துக்கிட்டாங்க, கார் பார்க்கிங் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதில் லாபம் இருக்குது. கேன்டீன் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இனிமேல் வந்து அந்த டாய்லெட் பக்கம் போனீங்கன்னா அதுக்கு எட்டனா ₹1 நல்ல பேரை போட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்காச்சும் ஏன்னா ரொம்ப சிரமமான காலங்களில் இந்த படங்கள்லாம் வருது. இதெல்லாம் ஒரு நல்ல படம். தமிழ் ரசிகர்களையும் நான் கேட்கறது என்னன்னா, நாங்கள் எல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை அலைக. பொழுதுபோக்குக்கு உனக்கு எதுவுமே கிடையாது உன் லைஃப்ல. பொழுதுபோக்கு இதுதான் அம்சமான வழி. நாட்டுக்கு செய்திகள் சிலதெல்லாம் நல்லது செய்திகளை சொல்லுவதுதான் சினிமா. இதெல்லாம் நீ தேட்டரில் வந்து பாருங்க. கூட முன்னாடி பேசினவர் சொன்னார், குறுந்தகடியில் பார்க்காதீர்கள். ஏன் உங்களை இப்படிலாம் சொல்ல சொன்னா, டிவிடியில் பார்க்காதா புரியும். குறுந்தகடியில் பார்க்காதீங்கன்னா அவன் தேடலாம். எதோ ஒன்று சொன்னாரு அவரு, எதோ ஒன்று சொன்னாரு. குறுந்தகடிலாம் சொல்லாதீங்க. தமிழ்லாம் சொன்னா தமிழ்நாட்டில் புரியாதுங்க. நீங்க தயவு செய்து ஆங்கிலத்தில் சொல்லுங்க, டிவிடின்னு சொல்லி ஒழியுங்க. அப்பதான் புரியும். பாருங்க, இப்போ கூட நம்ம சேரன் சகோதரர் வந்து நான் அவரை பற்றி பேசவே இல்லை, பத்திரிகையில் போட்டான். என்னென்னா ராதாரவி சேரன் செய்வது தவறுன்னு சொல்கிறேன். ஏதோ ஒன்று தட்டி விட்டுருவாங்க. ஏன் நம்மளை சேரன் சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பாருங்க. ஏன்னா அவனும் கஷ்டப்பட்டு அவன் ஐடியா பண்ணுறான், எப்படியாவது திருட்டு விசிடியை ஒழிக்கணும்னு. அதுக்கெல்லாம் நமக்குடைய பங்கு இருக்குமே தவிர நான் எதிர்ப்பு கிடையாது என்பதற்காக சொல்கிறேன். ஆனால் பொதுவாகவே பத்திரிகை சகோதரர்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து என்னை தப்பாகவே எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் வந்து தப்பானவன். அது எழுதுனா நல்லா இருக்கேன். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் எனக்கு. இப்போ பாரு, இன்டர்நெட்ல வேற எதையும் பார்க்க மாட்டோம். நான் பேசுறது மட்டும்தான் பார்க்கறான் எல்லாரும். ஹீரோ ஆயிட்டுமோ இல்லையோ, இந்த இன்டர்நெட்ல நான் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க எல்லாம். ஏன்னா நான் ரொம்ப உஷாரானவன் தான். அதான் பேசுவேன், கரெக்டாக பேசுவேன். திருச்சி எழுதாதீங்க. நம்மளாம் நம்ம சகோதரர்கள் தானே. நல்லா பத்திரிகையாளருடைய நல்ல நண்பன். அதுக்காக சொல்றேன். பிடிக்காத பத்திரிகை 1-2 இருக்கு என் மேல, அது தனிப்பட்ட முறையில் எழுதிக்குவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். இது வந்து ஆர்ட் பிஷப் கதை இருக்கு, சின்ன கதை. நான் சென்ட் மேரிஸில் படித்ததுனால சொல்றேன். ஆர்ட் பிஷப் வந்து நாட்டிங்ஹாம் போனார். நாட்டிங்ஹாம் ஒரு ஊருக்கு போனார். அந்த பக்கம் போகும்போது, எங்க அங்கே போறீங்க, அந்த பத்திரிகைக்காரங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா தப்பாக கொடுங்க. அவர் ஆர்ட் பிஷப் ஆச்சார். அவர் போய் பத்திரிகைக்காரங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆர்ட் பிஷப்? எஸ், டெல் மீ மை சன். தேர் இஸ் நோ கிளப். லேடிஸ் கிளப்ன்றது இந்த ஊரில் கிடையாது. தேர் இஸ் நோ லேடிஸ் கிளப் இன் திஸ் பிளேஸ், திஸ் டவுன். ஓ போயிட்டார். அடுத்த நாள் செய்தி, ஆர்ட் பிஷப் இங்கே நைட் கிளப் இல்லையா என்று கேட்கிறார்னு போட்டான். ஆர்ட் பிஷப்புக்கு அந்த நிலைமை, நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதனால சொல்றேன் நான். அதனால நல்ல செய்தியா எழுதுங்க, ஹெல்தியான செய்தியா எழுதுங்க. சினிமாவை வளர்ப்பதற்காக செய்திகள் எழுதுங்கள். சம்பத் ராஜ் போன்றவர்கள்லாம் உண்மையிலே பொட்டன்ஷியாலிட்டிஸ் இருக்கும்போது நீங்க தான் அவனை ஹெல்ப் பண்ணி விடணும்.
தட்டி விடணும். அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாதீங்க. சரியில்லாதது எல்லாமே பிறப்பிலிருந்து சிலதெல்லாம் சரியே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? தயவுசெய்து இந்த படத்திற்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய பூஸ்ட் தான் அவனுடைய பெரிய சக்சஸ். ஏன்னா இட் பிலாங்ஸ் டு வெரி பிக் ஃபேமிலி. ஒரு பெரிய ஒரு குடும்பம். அவன் சாதாரணமான குடும்பம் அல்ல. அவங்க அப்பாவும் சின்னி மாஸ்டரும் 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரும் நாகமலை அழகின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் எங்கள் அப்பா ஹீரோ ஆனந்தன். எல்லாரும் நடிச்ச படம். அதில் தான் முதல்ல திருவாரூர் தாஸ் ஸ்டன் மாஸ்டர் உள்ள வந்தார். அப்புறம் விளக்கேட் டேபிள் அறிமுகப்படுத்தினார் எங்கள் அப்பா. அதனால் அப்படிப்பட்ட படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவருடைய ஃபேமிலி. இட்ஸ் எ வெரி பிக் ஃபேமிலி. அதனால் அவருக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணி மக்களை தியேட்டரில் வந்து படம் பாருங்கன்னு சொல்லணும். தியேட்டருக்காரர்களும் சம்பத்ராஜ் போன்ற இயக்குநர்கள், புது இயக்குனர் தானே, இயக்குனர் சைடில் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வந்து படத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி விடணும். இட் இஸ் அ ஹெல்ப் என்று சொல்லி இந்த எம்எம் தேட்டருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கவலையே படாதீங்க. இப்படியே தேட்டருக்காரங்களாம் எடுக்கிறாங்க, படத்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்னால் அப்புறமா எம்எம் தேட்டர்லேயே நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி எங்களுக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு, எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி சம்பத்துக்கு என்னுடைய சம்பத்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.